தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் தமிழகத்துல ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு திமுக காரங்க திரும்ப திரும்ப சொன்னாலும், நிஜக்களம் என்னமோ வேறையா இருக்கிற மாரி தோணுது. ஏன்னா, அந்த அளவுக்கு தமிழகத்துல கோயில்களுக்கு முறையான பராமரிப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வெளியாயிட்டே இருக்கு. அந்த வகையில சென்னையில இருக்கக்கூடிய ஒரு புராதான விநாயகர் கோயில் தான் ரத்தின விநாயகர் கோயில். இது ராயப்பேட்டையில இருக்கு. இந்த கோயிலோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா ஹிந்து அமைப்பினர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த விவகாரத்த பத்தி விரிவா நமக்கு எடுத்துரைக்கிறதுக்காக, ஆலயம் காப்போம் அமைப்போட இயக்குனர் சேவக் சத்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ரத்தின விநாயகர் கோயில். அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது? இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை? ரத்தின விநாயகர் கோவில்னு பார்த்தோன்னா, சென்னையில் இன்னைக்கு அறநிலையத்துறை பல கோவில்கள் கட்டுப்பாடில் இருக்கிறதா அவங்களோட ஆலயத்தோட அந்த இது கொடுக்கக்கூடியதுலேயே பார்த்தீங்கன்னா 300 வருஷம் பழமையான கோவில் அப்படின்ட்டு அவங்களோட தரவுகள்லேயே கோவிலுக்கு ஸ்தல வரலாறுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, ஸ்தல புராணம். அதில் பிரகாரம் 300 வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட ஆன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சர்வே ரெஜிஸ்டர் 1867 வந்த ரெஜிஸ்டரில் இது ரத்தின விநாயகர் கோவிலும் அதோட எக்ஸ்டென்ட்டு அது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப அங்கே இன்னைக்கு ஒயிட்ஸ் ரோடுன்னு இருக்கிறது உருவாரத்துக்கு முன்னாடி, திருவிக்கா ரோடு உருவாரத்துக்கு முன்னாடி இருந்த கோவில் தான் ரத்தின விநாயகர். அந்த திருவிக்கா ரோடும் சரி, ஒயிட்ஸ் ரோடும் சரி, இந்த கோவிலோட சொத்தை தான் எடுத்து சாலையை போட்டிருக்காங்க. ஸோ தொடக்கத்திலேருந்து அந்த கோவில் நம்மளோட வளர்ச்சிக்காக தன்னோட இடங்களை கொடுத்துட்டே இருக்குது. அவ்வளோ பழமையான கோவில் இது. சமீபத்தில் பார்த்தா இப்போ மெட்ரோ ட்ரெயின் நம்ம எல்லாருக்குமே தேவை. அந்த ட்ரெயினோட வழித்தடம், அதாவது இதுலேருந்து மாதாவரத்துலேருந்து நமக்கு சிறுசேரி போகக்கூடிய வழித்தடம், அந்த வழித்தடத்தில் 1000 விளக்கு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் வர்றது கரெக்டாக இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல மெட்ரோ நிர்வாகம் அமைச்சிருக்காங்க. இதை வந்த உடனே டிபிஆர் எல்லாம் பண்ணணுமே நம்ம சட்ட ரீதியாக கோர்ட் அணுகியிருந்தோம். அதில் முதன்மை பெஞ்சில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு முடித்து வைக்கப்பட்டது. அதில் இந்த மெட்ரோ நிர்வாகம் 4 முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன கேட்டோம்னா, நீ இந்த கோவிலில் பாதிக்காதபடி அலைன்மெண்ட்டே மாற்றுன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது இப்போ மாற்ற முடியாது, இது ஏர்லியஸ்ட் ரொம்ப ஸ்டேஜ் கடந்து போச்சு, நாங்கள் ஸ்டேஷனோட நுழைவாயில் கோவில்கிட்டேருந்து இல்லாமல் மாற்றுறோம்னு சொல்லிட்டு 4 முக்கியமாக ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்தாங்க. ஏஜி தான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன 4 முக்கியமானது ஒன்று என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட், ஸ்டேஷன்லேயே வெளில வரக்கூடிய அந்த எக்ஸ்கலேட்டர் பாயிண்ட்டை கோவில் பக்கத்துலேயே நகர்த்துறோம். ரெண்டாவது இந்த துர்க்கையம்மன் கோவிலோட கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்தை 5 மீட்டர் பின்னோக்கி தற்காலிகமாக நகர்த்தி வைக்கிறோம். இந்த வேலைகள் முடிஞ்சோடனே திருப்பி அதே இடத்துல நான் கொண்டு வந்து தரோம். ரத்தின விநாயகர் ஆலயமும் தற்காலிகமாக வேறு இடத்துல வச்சுட்டு இந்த வேலைகள் முடிஞ்சோடனையும் ஹெச்ஆர்என்சி எங்கே சொல்கிறதோ அங்கே கட்டித்தரோம். இது 3வது. 4வது 4 மீட்டர் வழி பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இதில் இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த தீர்ப்பு வந்தது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஜூன் மாதம், ரைட்டுங்களா? இப்போ நேற்றைக்கு தான் அந்த 4 மீட்டர் அகலம் வழியே உருவாக்குறாங்க. அதுவும் நம்ம தொடர்ச்சியாக கோர்ட்லேயும் சொல்லியிருக்கோம். ஹெச்ஆர்என்சி கமிஷனர் பக்தர்கள்லாம் போராட்டம் பண்ணோன்னே கமிஷனர் நேரடியாக அங்கே வழி இல்லை அப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறமா இப்போ நேற்றுக்கு உருவாக்குறாங்க. ரத்தின விநாயகரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஹெச்ஆர்என்சி அதே இடத்துல திருப்பி கட்டி கொடுக்கணும். அந்த 327/1 அப்படிங்கிற இந்த சர்வே நம்பர் இருக்குது. அது பிளாட்ஃபார்ம் கோவில் கிடையாது, அதை முதல்ல பார்க்கணும். பல கோவில்கள் இங்கே அடிபட்டிருக்கு. அதில் நம்மளுக்கு பிரச்சனைகள் கிடையாது. இது புராதனமான கோவில், பட்டா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில். இது பாதிக்கக்கூடாது, நம்ம ஹெரிட்டேஜ் இது பிரகாரம் பாதிக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட கோரிக்கையாக இருந்தது. அது பட்டாவில் இருக்கக்கூடியது. அதை இத்தனை நாள் பிளாட்ஃபார்ம் கோவில் சொல்லிட்டு இருந்த மெட்ரோ நிர்வாகம் சமீபத்தில் கடந்த மாதம் ஒரு விளம்பரம் வெளியிடுறாங்க. அந்த 327/1 கோவில் நிலத்தையும் அவங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை கொண்டு போய் உள்பக்கமாக ஒரு முடுக்கில் கொண்டு போய் கட்டுறதுக்கு, அதாவது தீர்ப்பு, அதாவது உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு முற்றிலும் எதிராக இருக்குது. அதில் அவங்க ஒத்துண்டதுக்கே எதிரான இந்த தீர்ப்புக்கு எதிருங்கிறது ஒன்று தாண்டி இவங்களே தான் சொன்னாங்க இந்த 4 பாயிண்ட்டுமே. அது அவங்க அங்கே கொடுத்த வாக்குறுதியை மீறி
அதை வந்து நாங்கள் அக்வயர் பண்ணுறோன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் பக்தர்கள் அவங்க இப்போ தற்காலிகமாக கோவில் வைக்கிறதுக்கு இடமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 8 அடிக்கு 8 அடி 10 அடிக்கு 10 அடிங்கிற இடத்துல நீங்க கோவில் வச்சுக்கோன்னு ஒரு முடுக்கு சந்துக்குள்ளே கொடுக்குறாங்க. அவங்க பெரிய பெரிய டேங்கர் வச்சுருக்காங்க. அதுக்கு இதில் அங்கே வந்து கோவிலை வச்சானா பக்தர்கள் போய் வழிபாடு கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதுதான் பக்தர்களும் போராடுறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த மெட்ரோக்கான திட்டங்கள் போடும்போதே சென்னையில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அந்த விதிக்கு உட்பட்டு தான் இவங்க கட்டணும் அப்படின்னு. நீங்க சொல்றதின் படி பார்த்தா இது புராதன கோயில்னு வருது. அப்ப எப்படி அத வச்சு அவங்க திட்டம் போட்டிருப்பாங்க? நம்ம முன்னாடியே இத ஐடென்டிஃபை பண்ணி ஏன் பிரச்சனைய எழுப்பல? இல்ல. ஐடென்டிஃபை பண்ணி பிரச்சனை எழுப்பாம இல்ல. நம்மளுடைய நம்ம அமைப்பு சார்பா 2022ல ஹெரிடேஜ் சைட்ஸுக்காக இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் அவங்க வந்து அசஸ் பண்ண ரிப்போர்ட் கிடைச்சது. நம்ம ஆன்லைன்ல வந்து அவங்களோட சைட்ல. அதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எந்த வழித்தடங்கள்லையுமே எந்த ஹிந்து கோயில்களுமே ஹெரிடேஜா அவங்க வந்து டிக்ளேர் பண்ணல. அவங்க சொன்னது எல்லாமே லஸ் சர்ச்சு, ரோசரி சர்ச்சு அண்ட் சாந்தோம் சர்ச்சுங்கிற 3 இதுதான் காமிச்சிருந்தாங்க. மற்றபடி இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூந்தமல்லி இருக்கு. அந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா திருக்கச்சி நம்பி கோவிலில் 32 ஏக்கர் கோவிலோட நிலத்தை எடுத்துட்டு தான் மெட்ரோவோட யார்டே அமைக்கிறாங்க. அந்த கோவில் பாதிக்கப்பட்டது. அதோட குளம் பாதிக்கிறதா இருந்து அதுக்கு கேஸ் போட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுக்கப்புறம் வெங்கீஸ்வரர் கோவில், வடபழனி கோவில், வலசரவாக்கம் சிவன் கோவில், விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில், அதுக்கு மேலே வந்து மெட்ரோவோட ட்ரெயின் போகிற மாதிரி இனிஷியல் கோயில் மேலேயே அதாவது உள்ள தூணெல்லாம் வரும். மெட்ரோ பில்லர் 2 பக்கத்தில் வரும். கர்ப்பகிரகத்துக்கும் கொடிமரத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி டிசைன் போட்டிருந்தாங்க. நம்ம கேஸ் போட்டு போனதுக்கப்புறமா கபாலீஸ்வரர் கோவில் இது மாதிரி முக்கியமான கோவில்களை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் பாதிக்கப்படுறதுன்னு போட்டிருந்தோம். அந்த கேஸில் வரும்போது அவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே இன்னி வரக்கூடியதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து அந்த ஹெரிட்டேஜ் சென்டரை வந்து பாதிக்காத மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் மேலே வர மாதிரி இருந்ததை வந்து மாற்றி அமைச்சு இப்போ வந்து அதில் வராமல் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ முயற்சிகள் அன்னிலே எடுத்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்தபோது இந்த கோவில்களுக்கு இந்த இடத்த எடுக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி தகவல்கள் வந்தது. ஸோ அப்போ இனிஷியல் டேஸில் அதனால் நம்ம வந்து அதாவது சர்ச்சுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கோயிலுக்கு தரல. சர்ச்சுகளுக்கோ பக்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சுகளோ மற்ற சமுதாயத்தில் இருக்கிற சர்ச்சோ இல்லை மசூதியோ நீங்கள் சேட்பட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இப்போ பார்த்தா கூட ஒரு மசூதி மட்டும் ஸ்டாண்ட் அலோனாக இருக்கும். சுற்றி வர பானா ஷேப்பில் இடம் எடுத்திருப்பாங்க. பட் ரோடில் இருக்கக்கூடிய மசூதியும் அவாய்ட் செய்யப்பட்டிருக்கு. அது மாதிரி பல இடத்துல பல இது சர்ச்சஸும் மசூதி ஹிந்து கோவில்கள் வந்து அது புராதனமான கோவிலாக இருந்தால் கூட அதை அழிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கோரிக்கை அந்த விநாயகர் கோவில் திருப்பி அங்கேயே தான் வரணுங்கிறது. ஏன்னா நம்மளோட கும்பாபிஷேகம்ங்கிறது வந்து வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட தாண்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தோட அர்த்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சூரியன் சந்திரன் இருக்கிற காலம் வரைக்கும் நீ இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு அருளாசி செய்யின்னு சொல்லிட்டு தான் அந்த கலச நீரையே விடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வளர்ச்சிங்கிற இதில் வந்து ஏன்னா இந்த பிள்ளையார் கோயில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ட்ரெயின் போகிறது. அதனால் எந்த பாதிப்புமே வராது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறத வந்து இந்த சிஎம்ஆர் நிர்வாகம் அசிங்கமாக கருதுகிறதாங்கிறது தான் பக்தர்கள் எல்லாருமே அங்கே கேட்குறது, நம்ம எல்லாருமே கேட்குறது. நம்மளை பொறுத்தவரை ஹெரிட்டேஜ் சைட்டை அதை டச் பண்ணக்கூடாது, பாதிக்கப்பட்டால் திருப்பி அதே இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, இப்போ இந்த எல்லா கோயில்களுமே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வருது. நீங்கள் சொன்னீங்க இந்த திருக்கச்சி நம்பி கோயிலோட 30 ஏக்கர் போச்சு. இப்போ நம்ம ரத்ன விநாயகர் கோயில் பிரச்சனையில் இருக்கு. இப்போ இந்த கோயில்களுக்காக யார் குரல் கொடுக்குறா? உங்களை மாதிரி பக்தர்கள் சார்ந்த அமைப்புகள் மட்டும்தான் குரல் கொடுக்குதா, இல்லை அறநிலையத்துறையும் இதில் ஏதாவது உதவி செய்கிறாங்களா லீகலா? இல்லை, லீகலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகள் எடுக்கலைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து திருக்கச்சி நம்பி கோயில்களில் பார்த்திங்கன்னா 31 ஏக்கர்கள் இன்றைக்கி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு 10 கோடிக்கு கொடுத்துருக்காங்களா, 20 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்களா வச்சுக்கோங்களேன். நம்மளோட முன்னோர்கள் யாருமே முட்டாள்கள் கிடையாது. அது வந்து 574லையும் சொல்லியிருக்காங்க, எந்த காரணத்துக்காக அந்த டொனேட் செய்யப்பட்டதோ அதை தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அறநிலையத்துறைக்கு அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கே உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லை. இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே என்ன கேட்குறதுன்னா, நீ அந்த காசு இன்னைக்கு 20 கோடி ரூபா வாங்கி போடுற, 10 வருஷம் கழிச்சு அந்த 20 கோடியோட வேல்யூ என்ன? அதே 20 கோடி இருக்க போகிறது இல்லை. ஒரு நிலத்து மேலேயும் ஒரு தங்கத்து மேலேயும் இருக்கிற வேல்யூ வந்து கூடிட்டு போகும். அதை தெரிஞ்ச நம்ம முன்னோர்கள் தான் நிலங்களாக எழுதி வச்சான்.
இப்போ வந்து நீ இதை லீஸ் அக்ரிமெண்ட்டாக போடுறதுக்கு இப்போ ஆல்ரெடி வேற ஒரு கேஸில் வந்து கள்ளக்குறிச்சி கலெக்டரேட் கேஸில் வந்து லீஸாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து லீஸாக தான் நான் போவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா கோவிலோட நலனுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அதுக்காக இருக்கிறதில்ல. இது எல்லாத்தையுமே சேலாக பண்ணுறாங்க, வித்துடுறாங்க மொத்தமா. வித்துடுறாங்க. இப்போ இந்த கோவிலுக்கே பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு பக்கத்தில் விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? அது செக்ஷன் 34 ப்ரொசீடிங்லாம் போட்டு பண்ணணும். அதுலேயே நிறைய குளறுபடிகள் பல இடத்துல இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணல. இந்த கோவிலோட இடத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை வந்து அவங்க பார்க்கிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த வந்து சிஎம்ஆர்எல் வந்து சரியான டாக்குமெண்ட் இல்லைன்னு அது வந்து புறம்போக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அப்புறம் இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு அதையும் இன்னைக்கு வந்து வாங்குறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து 99% இடம் வந்து இந்த கோவிலோட இடம் தான் கொடுத்துருக்கு. 1%, 2% அதிகபட்சம் 2% தான் தனியார் இடங்கள் எடுத்திருக்கு. இது பக்கத்தில் இதுலேருந்து ரொம்ப அடுத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டரோட பார்க்கிங், அவ்வளோ பெரிய பார்க்கிங் லாட் இருக்கு. அதில் ஒரு பகுதி வந்து இந்த ஸ்டேஷனுக்கும் பார்க்கிங்க்கும் வச்சாலே இது எல்லாமே பாதிக்கப்படாது. ஆனால் இவங்க தொடர்ந்து இதுதான் வந்து மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது. உனக்கு வந்து அங்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா சரிங்களா, வாய்ப்புகள் பக்கத்தில் இருக்குது. அதை விட்டுட்டு நீ எதுக்கு திருப்பி கோவிலையே பிடிச்சிட்டு நிற்கிறேன்னு சொன்னா அந்த கோவில் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களோட நோக்கமான்னு பக்தர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியாக வருது. இப்போ இந்த சந்தேகத்தை வந்து நீங்க மெட்ரோ நிர்வாகத்தின் மீது எழுப்புறீங்க. இப்போ இந்த மெட்ரோ நிர்வாகம்ன்றது யாருடைய கட்டுப்பாட்டில் வருது? சென்ட்ரலா, ஸ்டேட்டா? நம்மளோட அறிவு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெம்பர் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹவுசிங் அண்ட் அவர் தான் சேர்மனாக இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே மற்ற எல்லா அதிகாரிகளுமே தமிழ்நாட்டை சார்ந்தவர். இப்போ சித்திக் ஐஏஎஸ்ங்கிறவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எம்டியாக இருக்கார். அவருக்கு கீழே ஜிஎம்ஸ் எல்லாமே லோக்கல் அதிகாரிகள். ரெவென்யூ அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அதிகாரிகள் தான் இங்கே இருக்கிறது. ஸோ இதை வந்து அங்கேருந்து ஃபண்ட்ஸ் கொடுத்தா கூட இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 90% to 95% ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அது இந்த திட்டம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது பெரிய அரசியலாக்கப்பட்டது. இதை இனிஷியலாக வந்து தமிழ்நாடு அரசே தன்னோட சொந்த நிதியில் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு தொடங்கிட்டு செய்ய முடியாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பைசா தரலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போன்றவர்கள் குரல் கொடுத்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக எடுத்துன்னு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இது வந்து பல ஊரில் இது நடந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இவங்க வந்து 2 டிபிஆர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, மதுரை மற்றும் கோயம்புத்தூர். அங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மதுரையோட வடக்கு கோபுரத்துலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ள ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. அது யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்ற ஒரு மதுரைங்கிற ஒரு மிகப்பெரிய கோவில். அங்கே பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அறநிலையத்துறை சம்மந்தப்பட்டது. இது பார்த்திங்கனாலே பக்கத்துலேயே வந்து கோவிலை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வருது. கோயம்புத்தூரில் கோணியம்மன் கோவில் சொல்லுவாங்க, இன்னொரு பெருமாள் கோவிலுக்கு மேலேயே திருப்பி ஒரு டிராயிங் போட்டிருக்கு. இதெல்லாம் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் வெளில வந்தால் தான் நம்ம அடுத்த விதமாக சட்ட போராட்டங்கள் நடத்த முடியும். இப்போ போனதாட்டி நாங்கள் எடுத்த டாக்குமெண்ட்ஸுக்கு அப்புறமா இப்போ சிஎம்ஆர்எல் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஸ்டேஷனோட டயக்ராம் என்னென்னா அங்கே கிடையாது. இப்போ ப்ராஜெக்டோட டிபிஆர் எதுவுமே அவைலபிள் கிடையாது. எல்லாத்தையுமே அந்த ஒரு மூடி வச்சு பண்ணுற மாதிரி இல்லை, கண்டுபிடிச்சி இந்த குவரிஸை ரைஸ் பண்ணுறாங்கன்றோடனே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவைலபிளாக இல்லை, பப்ளிக் இதுக்கு அவைலபிளாக இல்லைங்கிறது. ரெண்டாவது சிஎம்ஆர்எல் வந்து மக்களுக்காக செய்யும்போது நீ வந்து டிபார்ட்மெண்ட் மட்டும் பேசிட்டு, ஏன்னா கோவிலுங்கிறது வந்து பக்தர்களுக்காக உள்ளது, நீ பக்தர்களையும் சேர்ந்து வச்சுட்டு தான் பேசணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் இப்போ வந்த செய்தி என்னன்னு சொன்னாங்க, பாலாலயம் வந்து உள்ள பூமி பூஜை நாளை, அதாவது 5ஆம் தேதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி வந்து கோவிலை நகர்த்தி வைக்கணும், இடிக்கணும்னு சொல்லிட்டு சிஎம்ஆர்எல் வந்து போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஹெச்ஆர்என்சி தான் வந்து அதோட ப்ரொசீடிங் பண்ணோம். ஹெச்ஆர்என்சிக்கு வந்து போனாங்களா என்னன்னு கிடையாது. இந்த 4 மீட்டர் வழி வந்து இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கோவிலுக்கு வந்து வழிபடுறதுக்குள்ள முழு இடமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் மீறி ஒரு மக்கள் மேலே ஒரு அதிகாரத்தை வந்து திணிச்சு செய்யக்கூடிய நடவடிக்கையாக தான் இது இருக்குது. இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டயோ அல்லது வேற யாராவது அரசாங்கத்தில் முக்கிய தலைவர்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது புகார் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை, நம்ம பல கண்டினியூஸாக இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுலேருந்து சிஎம்ஆர்எலுக்கும் சரி, அறநிலையத்துறைக்கும், கமிஷனருக்கும், அதுக்கு உள்ள ஜேசி போன்றவங்களுக்கு வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்குமே நம்மளோட கடிதாசம், அப்புறம் கடித போக்குவரத்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து செயல்படுத்தலை சில விஷயங்களை அப்படிங்கிறதையும் நம்ம திருப்பி
அதாவது நம்ம சமீபத்தில் இந்த கோர்ட்டோட ஒப்படைச்சதுக்கு வந்து இதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு பதில் கொடுத்துருக்க நோட்டீஸில் பார்த்தா எல்லாத்தையுமே செய்து விட்டோம்ட்டு பதில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதான் இன்னைக்கு நேத்திக்கு தான் வந்து இதுக்குள்ள வழியே உருவாக்குறாங்க. ஆனால் வழியை கொடுத்துட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம முறையாக இப்ப எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். அறநிலைத்துறை வந்து இதில் வந்து அவங்க கோவிலை காப்பாற்றணுன்ட்டு முனையணுமே தவிர, அவங்க வந்து மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து அடிபணியக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் வந்து என்ன சொல்றது, நான் என்ன வந்து முதலமைச்சர் கட்டுப்படுத்தி வச்சிருக்கா, இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து, அந்த அமைச்சர் இந்த பிரச்சனை இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் கூட அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தது கிடையாது. என்ன பிரச்சனைன்ட்டு. இந்த கோவிலை காப்பாற்றணுங்கிற கூடிய எண்ணத்துல வந்து அந்த அமைச்சர் இல்ல. நம்ம பல பேர் நம்ம அங்க லோக்கல்ல இருக்கிற பக்தர்கள் வந்து அமைச்சரை வீட்டுக்கு போய் பார்க்க போனா கூட, இதுக்காக பார்க்கவே இல்ல. ஜேசியை பாரு, கமிஷனர் பாருன்னு தட்டி கழிச்சிருக்காரே தவிர, இது வரைக்கும் செய்யல. ஸோ ஆன்மீகத்தை காப்பாத்துறேங்கிறவர் வந்து பக்கத்திலேயே இந்த கோவிலுக்கு பழைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னாக்க, கோபாலபுரத்துலேருந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு போயிருக்காங்கன்ட்டு அங்கே பக்தர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு கோவிலுக்கே இப்படிப்பட்ட நிலைமைங்கும் போது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. தரவுகளை ரொம்ப தெளிவா பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே மற்றும் ஒரு டிடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.